ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல, 8ஆம் பாவகத்துல கேது இருக்கிறாப்ல, 3ஆம் பாவகத்துல சனீஸ்வரன் வக்ர நிலையில இருக்கிறாப்ல, பொதுவா 6ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாப்ல, சகட தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்கிறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல 15 நாட்கள் இருக்கிறாப்ல, 15ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 8ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 9ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 15 நாட்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துல ஆட்சி உச்சம் பெறாப்ல. புதனாதித்ய யோகத்துல வலுவா இருக்கிறாப்ல புதன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வரையும் 9ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. 13ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துல திக்பலத்துல இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்திற்கு பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதனுடைய பார்வை சனி மேல விழுவதால பாத்தீங்கன்னா பேரு புகழ் மதிப்பு மரியாதை உருவாகும், நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல தெளிவான மனநிலையில இருப்பீங்க, ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுவீங்க, எது நடந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா இந்த மாதத்தை சொல்லலாம். 2ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல. பொதுவா 2ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறதால நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சியா சொல்லும், சிறப்பா சொல்லும். 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதால பொதுவா 3ஆம் அதிபதி 6ல மறைஞ்சு இருந்தாவே முயற்சிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். கொஞ்சம் அதிகமான கடன் பெறக்கூடிய நிலை ஏற்படும். வீண் விரைய செலவு, மனஸ்தாபங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம், இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவானாலும் இறுதி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. 4ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்துல 13 நாட்கள் இருக்கிறாவில, பிறகு 10ஆம் பாவகத்துக்கு வர்றதால அதாவது தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். 4ஆம் அதிபதியை குரு பார்க்கறதால 13ஆம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, இல்ல 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சில நபர்களுக்கு ஏற்படும். வீடு கட்டக்கூடிய நிலை, வீடு வாங்கக்கூடிய நிலை, அசிய சொத்து யோகம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில இந்த மாதத்துல இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி பெறும். 5ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல 15 நாட்கள் இருக்கிறதால காதல் வெற்றி பெறக்கூடிய மாதம். ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் ஏற்படும். உங்களுடைய காதலை வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது திருமணம் வரையும் சிறப்பான முறையில வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது, குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது, குழந்தைகளால மகிழ்ச்சிகள் ஏற்படுறது, உங்களுடைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ண சரியான முறையில வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 6ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாவில் 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவத்துல உச்சம் அடைகிறதால வீண் வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி, கடன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரையும் இருக்கும். ஏன்னா புதன் கேது சேர்க்கை இருக்கிறதால நீங்க ஆசைப்பட்டது ஒண்ணு அங்க நடக்கிறது ஒண்ணா அப்படிங்கிறது இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சம் அடைந்து புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால இந்த கடன் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் குறையும், நோய் நொடி அப்படிங்கிறது குறையும், நல்ல வருமானங்கள் ஏற்படும், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போறது, லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல. 8ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும்
17ஆம் தேதி வரையும் இருக்கிறதால, சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் வர்றது, வீண் விரய செலவுகள் வர்றது, அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வர்றது, ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுறது, அரசு அதிகாரிக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பகை ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். பொதுவா வண்டி வாகனங்களை போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது. தொலைதூர டிராவல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 17ஆம் தேதி வரையும் வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதாவது இந்த மாதத்துல பெரிய ஒரு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இல்ல. ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருக்குன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போறாவுல பொதுவா புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதத்துல. அந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா நீங்க விட்டுடலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனாதித்ய யோகம் சிறப்பா செயல்படும். பேப்பர் பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு சிறப்பா ஏற்படும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக இடம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட அனுகிரகம் அப்படிங்கிறது முழுமையா கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பட்டா மாத்துறது, ரிஜிஸ்டர் பண்றது, கிரயம் பண்றது இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல 17ஆம் தேதிக்கு பிறகு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க நினைச்ச துறையில படிக்கக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கிறாவில, பிறகு 8ஆம் இடத்துல இருக்கிறதால முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, வேலையில இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையிறது, வேலையில மேல் அதிகாரி தொல்லை, சக ஊழியர்களோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள், ஒரு சில நபர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் மூலமான நல்ல மகிழ்ச்சி இது போல விஷயங்கள் ஏற்படும். அதே போல 8ஆம் இடத்துல சுக்கிரன் போறதால, சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதால வேலை செய்யற இடத்துல அப்பப்போ ஒரு சில கருத்து வேறுபாடு, மன உளைச்சல், மன நெருக்கடி இது போல விஷயங்கள் ஏற்பட்டு தான் இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது 17ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால கணவன் மனைவில யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலையக்கூடிய நிலை இருக்கிறதால கவனம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரையும் 9ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரையும் இருக்கிறாவில, பிறகு 10ஆம் இடத்துக்கு வர்றதால லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. விரைய செலவு அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில செவ்வாய் இருக்கிறதால நல்ல லாபங்கள், விவசாயம் சார்ந்த துறையா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு. நினைச்ச மாதிரியான வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்ச்சியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. விரயஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரையும் 6ஆம் இடத்துல இருக்கிறதால அது ஒரு விபரீத ராஜ யோகம் அப்படின்னு சொல்றது. பொதுவா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைந்து நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். அயன சயன போகம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில இருக்கும். இருந்தாலும் அங்க சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்து இறுதி காலகட்டத்துல ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் 15ஆம் தேதி வரையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான டைம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.